அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கோபிச்செட்டிப்பாளையத்தில் உடற்பயிற்சி நிலைய திறப்பு விழாவில் லிப்ட் பழுதாகி 12 பேர் சிக்கியதால் பரபரப்பு. லிப்டில் சிக்கிய 12 பேரையும் தீயணைப்புத் துறையினர் போராடி மீட்டனர். விவரங்களுடன் செய்தியாளர் ரவி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ரவி, விவரங்களை பகிரலாம். வணக்கம். கோபிச்செட்டிப்பாளையம் அரசு போக்குவரத்து பணிமனை அருகே உடற்பயிற்சி நிலையம் திறப்பு விழாவில் லிப்ட் பழுதாகி 12 பேர் சிக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோபிச்செட்டிப்பாளையம் அரசு போக்குவரத்து பணிமனையில் புதிய உடற்பயிற்சி நிலையம் திறப்பு விழாவின் போது லிப்ட் திடீரென்று பழுதாகி நின்றதால் அதற்குள் 12 பேர் சிக்கிக் கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அரசு போக்குவரத்து கழக பணிமனை அருகே புதிய உடற்பயிற்சி நிலையம் இன்று திறக்கப்பட்டது. இதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. மையத்தின் வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் திறந்து வைத்தார். இந்த விழாவில் பங்கேற்பதற்காக கோபிச்செட்டிப்பாளையம் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஏராளமானவர் தங்கியிருந்தனர். நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக தரைதளத்தில் இருந்து மேல்தளத்திற்கு செல்வதற்காக 12 பேர் அங்குள்ள லிப்டில் ஏறியுள்ளனர். ஆனால் லிப்ட் இயங்க தொடங்கிய சில நொடிகளிலேயே தொழில்நுட்ப கோளாறு காரணமாக திடீரென நடுவழியில் நின்றுவிட்டது. லிப்ட் திடீரென நின்றதுடன் அதன் கதவுகளும் திறக்காததால் உள்ளே இருந்தவர்கள் பெரும் அதிர்ச்சி அடைந்தனர். உள்ளே போதிய காற்றோட்டம் இல்லாததால் மூச்சுத்திணறல் ஏற்படும் அபாயம் உருவானது. உடனடியாக வெளியே இருந்த ஊழியர்கள் லிப்ட் இயக்க முயற்சித்ததும் பயனளிக்கவில்லை. இது குறித்து உடனடியாக கோபிச்செட்டிப்பாளையம் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டு அவர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து லிப்டில் சிக்கியவர்களை பாதுகாப்புடன் மீட்டுள்ளனர். போலீஸ் அவங்களுக்கு சப்போர்ட் தான் இருக்கிறாங்க.